அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1-2-2024 முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது விரயத்திலும் ஜென்மத்திலும் சஞ்சரித்து வந்த பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மிக விரைவில் குரு சுகஸ்தானத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே இந்த தருணத்தில் அதற்கான மாறுதல்களை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. எனவே திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. இந்த பிப்ரவரி மாதம் ராசியின் அதிபதியான சனியும் வலுவாக குடும்பஸ்தானத்தை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1-2-2024 முதல் கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார், சூரியன் சனியுடன் இணைகிறார், சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகள்ல பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய 4 கிரகநிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு, தனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள்ல மாற்றம் இல்லாத ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1-2-2024 முதல் பல்வேறு வகையான மாற்றம் நிச்சயமாக நிகழப்போகிறது. ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் அவர் தனது பகை வீடாக கருதக்கூடிய ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க. இன்னும் சரியாக 70 நாளில் அவர் உள்ளே நுழைய இருக்கிறார் ரிஷபராசிக்குள். எனவேதான் இந்த தருணத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அதிவிரைவாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய். அவருடைய நட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த விஷயங்கள் துரிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவேதான் 1-2-2024 முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக குடமாய் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதி ஆயுள்காரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு முன்னிவித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை துல்லியமாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தங்களுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையான கற்பனையான எதிர்மறையான சிந்தனைகள் பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்வதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான பயங்கள் அச்சங்கள் நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் செவ்வாய் உச்சம் பெறுகிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெறுவது மங்களகாரகன் மற்றும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மிக வலுவாக அவரது மைந்தனாக சனியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுடன் சனி இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும். என்றால் சனி வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு
வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. என்றால் இந்த இடத்தில் சனி தனது ஆளுமையை வெளிப்படுத்துகிறார். சனிதான் அதிக ஆளுமையில் செயல்படுவதால் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை சூரியன் மற்றும் சனியின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்ப ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாதத்தின் துவக்கத்தில் தனுசு ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சில நேரங்களில் அதீத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்ப ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. முக்கூட்டு கிரகங்கள் மிக விரைவில் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகுவதால் பல தடைகளும் சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரன் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிப்பார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1-2-2024 முதல் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு தனது சஞ்சார அமைப்பில் 90% மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய காலம் என்பது அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். பல காரிய தடைகள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் சிரமங்கள் அகலக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான குருவும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது 7.5 சனியின் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. ஜென்ம ராசியை விட்டு உஷ்ண கிரகம் விலகுவது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார். ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவது விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பல்வேறு விதமான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஜென்மத்தில் நுழைகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசிக்கு வருவது ஒரு விதத்தில் யோகமான அமைப்பாக தான் நிச்சயமாக அமைய போகிறது. எனவே பல தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.